திருச்செந்தூர் வர்றதே வேஸ்ட்டுங்க. என்ன இப்படி வேஸ்ட்டா? இப்படிதான் நானும் நெனச்சேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. காலேஜ் டைம்ல வந்துட்டு இந்த கடற்கரையில அப்படியே கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவேன். முருகனெல்லாம் பார்த்ததில்ல. அப்போ அந்த மாரி தோணுனதில்ல. அப்புறம் அப்புறம் காலங்கள்லாம் நம்மள போட்டு சாத்தும் இல்லையா? அப்ப அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் முருகன வந்து பார்த்ததுதான். ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி 2 பேருக்கும். ஒரு பிரதர்ன்னு வச்சுக்கலாம். அல்லது ஒரு அப்பா, மகன் மாரி வச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு. இப்போ வந்து முருகன பார்க்கும்போது, அவர்ட்ட வந்து எதுவுமே கேட்கணும்னு தோணல. அப்போ முருகன நான் பார்த்தம்போது, நான் கேட்க மறந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ இது 2க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் போடணும்னு ஃபர்ஸ்ட் டைம் நெனச்சுட்டு இங்க வந்து கேட்டேன். நம்மள மேலே கீழயும் பார்த்துட்டு அதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல அது உண்மையாவும் இருந்தது. போட முடியல எங்கனால. அப்புறம் அப்படி இப்படின்னு தக்கி பக்கி அது அப்படியே போட்டோம். இப்போ 9வது வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நெனச்சு பார்த்தோம்னா, என் பொண்ணு வந்து பொறந்தது பௌர்ணமிக்கு தான் என் பொண்ணு பொறந்தது. வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு முன்னாடியே முருகன் நம்மள முடிவு பண்ணியிருக்கான். நம்ம இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு. அந்த டைம் வந்து நான் முருகன பார்க்கும்போது எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. சொல்லிக்க கூட சொந்தம்னு உருப்படியா ரொம்ப பேர் கிடையாது. 1, 2. இன்னைக்கு சொந்தம் வந்து ஞாபகமே வச்சுக்க முடியல அவ்வளவு. ஃபோன்ல கான்டாக்ட்ஸே 9,000 பேர் இருக்காங்க. 9,000 கான்டாக்ட்ஸ். பெர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா, மோர் தென் 200 பேருக்கு மேல பிரசனம் பார்க்குறாங்க. அத்தன பேரும் உறவா மாறிடுறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்ப உறவா இருக்காங்க. அன்னதானத்துக்கோ, எதுக்கோ வாரி வாரி கொடுக்குறாங்க. அன்போடு இருக்கிறாங்க. கணக்கற்ற மக்களினுடைய பேரன்பு எல்லாமே கிடைச்சிருக்கு. எதுவுமே இல்லாம முருகன்ட்ட வந்தோம். கல்யாணம் பண்ணி குடுத்தாரு. அவரு அனுகூலத்துல குழந்தை பிறந்தது. வீடு எல்லாமே. எனக்கு மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்தவங்க அத்தன பேத்துக்கும். அப்போ திருச்செந்தூர் வர்றது வேஸ்ட்ன்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு டைம்ல, எப்படி பாருங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம். இப்போ வந்து ஒரு என்ன கேட்கறது? அவர்ட்ட போய் என்ன கேட்கறது? அப்போ அவர் வந்து பார்த்ததே ஹாப்பி. ஒரு அவர அவர ஒரு அவர ஒரு 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 அவர பார்க்கும்போது ஒரு என்ன வார்த்தையால டிஃபைன் பண்றேன்னு எனக்கு புரியல. ஒரு நேசம், ஒரு ஹாப்பினஸ் எங்கிருந்தோ வருது. இன்னைக்கு ஜூலை 29 நடக்கக்கூடிய இந்த அன்னதானம் இவ்வளவு பெருசு பண்ணுவோம்னு எனக்கு போன வருஷம் தெரியாது. போன வருஷம் அன்னதானம் நாங்க ஒரு 10,000 பேத்துக்கு பண்ணோம்னா, அதுக்கு முந்தின வருஷமும் தெரியாது. எதுவுமே பிளானிங் நாங்க பண்றது கிடையாது. எல்லாமே முருக பொறுப்புல விட்டுறது. அப்பா நீ பார்த்து பண்ணு. இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேச போறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அன்னதானத்துக்கு இத்தனை மக்கள் அரிசி குடுப்பான்னு எனக்கு தெரியாது. எல்லாமே முருகரா உங்கள கூப்பிடுறதுதான். உங்கள வந்து அரிசி குடுங்க. இந்த பையனுக்கு போய் ஒரு ஒரு ரூ. 100 பணத்த குடு. நீ போய் அரிசி குடு. அன்னதானத்துல போய் கலந்துக்கோன்னு உங்களை இன்டியூஸ் பண்ணக்கூடியது முருகன். அத என் மூலமா வாங்கி மக்களுக்கு குடுக்குறாரு. இதுதான். இது வந்து ஒரு மேஜிக்கா நடக்கும் திருச்செந்தூர்ல. அன்பர்கள் எல்லாமே நெறைய திருச்செந்தூர் பத்தி நான் பேசிட்டேன். எக்கச்சக்கமா பேசிட்டேன். டிவில முதற்கொண்டு ஏகப்பட்ட பக்கம் பேசிட்டேன். தொடர்ந்து அத வந்து ஹைப் பண்றேன்னு நெனைக்க வேணாம். நெறைய பேரு கமெண்ட் போடுறாங்க. ஹைப் பண்றாங்க. பயங்கர கும்பல். அதெல்லாம் தேவை கிடையாது. ஹைப் பண்ணணும் முருகனுக்கு நாங்க ஒண்ணும் மார்க்கெட்டிங்லாம் அப்படி ஒண்ணும் நம்ம பெரிய ஆள் கிடையாது அவருக்கு முன்னாடி. அதனால பேரன்பு கிடைக்கும். அவ்வளவுதான். பேரன்பு கிடைக்கும். அது வந்து அதுக்கு ஏங்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்படுவார்கள், ஆட்கொள்ளப்படுவீர்கள். எம்பெருமான் என்றும் இருக்காரு. நம்ம கிட்ட இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு. நம்ம மூலமாகவும் முருகர் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதுக்காக நம்ம இந்த லைஃப் ஸ்பேன் அதுக்கு தான். இந்த பிறப்பு இருக்கக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே உங்களுக்காக, மக்களுக்காக இருந்து நேர்மையாக ஜோதிடத்துல, நேர்மையாக பிரசனத்துல, மிக நேர்மையாக தொடர்ந்து பணிய ஏன்னா முருகர் கொடுத்தது நம்ம குரு முருகர் தான். வேற யாரும் கிடையாது. அதனால அப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப விசேஷமான நிகழ்வு. குறிப்பா ஜூலை 29 திருச்செந்தூர்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம். வாங்க. நன்றி, வணக்கம்.